பரோட்டாவும், சால்னாவும் வச்சு தான் ரொம்ப எம்மியா, டேஸ்டியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். பரோட்டானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் சாப்பிடுவோம் விரும்பி. அதை இன்னுமே எம்மியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்து எக்கு பாதியை உடைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சுக்கலாம். பரோட்டா கடையில் வாங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே சால்னாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிட்டு அதுக்கு மேலேயும் சால்னாவை சேர்த்துக்கலாம். இது பரோட்டா வச்சு தான் ட்ரை பண்ணணும் இல்லை, சப்பாத்தியில் கூட செய்யலாம். சப்பாத்தி குருமா வச்சு கூட செய்யலாம். இல்லை நான்வெஜ் ரெசிபி வச்சு கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு மேலே சால்னாவை சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஆனியன் எல்லாம் க்ரன்ச்சியாக சாப்பிட சூப்பராக இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பிட்டு மீதி இருக்கிற பாதி எக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 சைடும் ஃபுல் எக் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே சால்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக வந்தது. அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியோட நேம் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரோட்டா ஃப்ளவர்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இது சிம்பிளாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், வாழை இலையில் சர்வ் பண்ணலாம் பெப்பர் தூவிட்டு. இப்போ இதுக்கு மேலே நல்லா தாராளமாக சால்னாவை சேர்த்துக்கலாம். ஆனியனோட க்ரன்ச்சியாக சாப்பிட சூப்பராக இருக்குது. ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.